ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாமந்தி செடி வந்து ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு நிறைய தளிர் வந்து மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு இப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். மொட்டு எதுக்காக வைக்கிறது, இந்த டைமில் மொட்டு வைக்குமா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வளர்த்த செடிங்க இதெல்லாம், அதனால் மொட்டு வைக்கிறதுக்கு சப்போஸ் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். நான் இந்த செடிக்கெல்லாம் இப்போ கொடுக்கலான்னு இருக்கேன். அதே சமயத்தில் செடி வளராமல் இருந்தால் கூட நல்லா வளரும். அதுக்காக இந்த ஃபெர்டிலைசர் ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா அடிக்கடி உங்களுக்கு கண்டிப்பாக மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். அது பெரிய பூக்களாக கூட இருக்கும். இப்போ புது செடி வாங்கினா கூட நிறைய பூக்கள், பெரிய பெரிய பூக்களாக இருக்கும், நல்லா செண்டு பூவாக. அதே போல் நம்ம செடியில் வரணுன்னாக்கா நீங்கள் வந்து 2 டைம்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் நல்லது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பனானா பீல்ஸ் வந்து நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு போடணும்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்பத்துக்கே கூட நம்ம கொடுக்கலாம். ஆனால் வந்து அப்பத்துக்கே கொடுக்கறது எப்படின்னா, கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை கலந்து நீங்கள் பனானா பீல்ஸ் வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் கொடுக்கலாம். இல்லைன்னா 2 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். நான் வந்து அப்பப்போ வந்து என் பிளான்ட்ஸுக்கெல்லாம் வந்து என் சாமந்தி செடிக்கெல்லாம் வந்து பனானா பீல்ஸு வெறுமனே தண்ணி ஊற்றி பிசைஞ்சு தண்ணி ஊற்றிடுவேன். அந்த குட்டி குட்டி செடியெலாம் வச்சுருக்கிறேன் பாருங்கள், அதுக்கெல்லாம் கூட நான் கொடுப்பேன். அதே போல் ஒரு 10 days ஒன்ஸ் வந்து மாட்டு சாண எருவில் அது வந்து கொஞ்சமாக பாருங்கள். இப்போ இது மாட்டு சாணம் மக்கன எருவு, இது கூட நான் வந்து தண்ணியில் கலந்து 2 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுவேன். ரெண்டுமே சேர்க்கலாமான்னா பனானா பீல்ஸும் இந்த கவுமேனரும் ரெண்டுமே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா புளிக்க வச்சுட்டு, அதாவது ஃபர்மெண்ட் ஆகணும், நல்லா புளிக்க வச்சுட்டு செடிக்கு ஊற்றணும். அதே சமயத்தில் தயிரெல்லாம் ஊற்றலாமன்னா மஸ்டர்ட் கேக் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் அது வாங்க முடியலன்னா கூட நீங்கள் வந்து கடுகு வீட்டில் வச்சுருப்பீங்க, அந்த கடுகு எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த வாழைப்பழம் தோல் தண்ணியில் போட்டுடலாம். ஒரு செடிக்கு பாருங்கள், இது ஒரு வாழைப்பழம் தோல், ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு பவுட்ரு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாட்டு சாண எரு வந்து 1 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு தண்ணியில் நைட்டு போட்டுட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட கொடுக்கலாம். இல்லைன்னா 2 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 பங்கு தண்ணி சேர்த்து கொடுக்கணும். நான் வந்து அப்பத்துக்கு என்ன எப்படி கொடுப்பேன்னா பாருங்கள், இது போல் வாழைப்பழம் தோல் இருக்குது. நான் வந்து அப்பப்போ என் செடிக்கு மந்த்லி ஒன்ஸு 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு கொடுப்பேன். அப்பப்போ இது போல் கூட ஈஸியாக நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். செடிக்கு ஒரு வாட்டி இது போல், ஒரு வாட்டி அது போல், அதாவது ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அப்பத்துக்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது போல் நல்லா பிசைஞ்சிடணும். பொட்டாசியம் வந்து நம்ம பொட்டாஷ் வந்து தனியாக வாங்குவோம் கடையில், இயற்கையாகவும் விற்கிது பனானா பீல்ஸ் பவுட்ரு. இல்லைன்னா ரோஸ் கலரில் விற்கிது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இந்த பூ கலரே இருக்கும். அது வந்து கெமிக்கல், ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர் இருக்கிறது, அந்த பவுட்ரு கூட தனியாக விற்கிது. சப்போஸ் இதெல்லாம் போடலன்னா அது போல் வாங்கிக்கிறேன்னா நீங்கள் அது போல் கூட வாங்கிக்கலாம். வெறும் பொட்டாஷுன்னா நம்மளுக்கு அது போல் கிடைக்கும் பவுட்ரு பாருங்கள். இப்போ 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 வாழைப்பழம் தோல் நம்ம பிசைஞ்சிட்டு வச்சுட்டோம். நீங்கள் வந்து மாட்டு சாணம் இதில் கலக்கிறப்பல இருந்தால் கலந்துக்கலாம், இல்லைன்னா மண்புழு எருவிந்தால் கலந்துக்கலாம். அப்போவே வந்து கொடுக்கும்போது 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 பனானா பீஸ் நல்லா பிசைஞ்சிட்டு இன்னும் 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிடணும். இது போல் போதும் அளவு, ஏன்னா அப்போவே நம்ம கொடுக்குறோம். ஒரு கிளாஸ் வாட்டருக்கு 1 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணால் நல்லா ஒரு பங்குக்கு 5 பங்கு இல்லை 3 பங்கு தண்ணியாவது சேர்க்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் 10 பங்கு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லது. இது போல் இந்த செடி கொடுத்துனேன், இந்த சின்ன கன்று கூட நம்ம ஊற்றலாம். இது பழைய செடி. இது போல் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வளரும் தளிர், மொட்டுக்கல்ல வச்சு மொட்டுக்கல்ல பெருசாகும். ஆனால் அப்பப்போ நீங்கள் கொடுக்கணும். இது போல் பனானா பீல்ஸ் வாட்டர்லாம் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது சாமந்தி செடியில் நல்லா தளிர் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். அதே சமயத்தில் மொட்டு வைக்கணுன்னா மொட்டு வைக்கும், ஹைட்டு வளரும். அதுக்காக தான் அப்பப்போ நான் வந்து பனானா பீல்ஸு சேர்க்கணும்னு சொல்கிறது. பூ வராத செடி கூட மொட்டு வைக்கும் சாமந்தி செடி. எப்போவுமே கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு சொல்கிறது தான் தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு. வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் மரத்துக்கடையில் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் மரம் செடி அது போலெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட வைக்கலாம்.
இல்லைன்னா பால்கனி அது போல் கொண்டு வந்து வைக்கலாம். கொஞ்ச நேரம் வெயில் காமிச்சிட்டு சாமந்தி செடி நம்ம கொஞ்சம் நல்லா குளுமையாக சில்லுன்னு வச்சிங்கன்னா தான் நல்லா வளரும். இது போல் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.